நம்ம வந்து பிலிமிசை கல்யாண யமபுரி கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆட்டை வாங்கி வந்ததே இல்லை, இன்றைக்கி தான் ஆட்டை வாங்கி வந்திருக்கோம். இதுதான் நம்ம கோவில். தை மாதன்றால நிறையா கூட்டங்கள் வந்து பொங்க வைக்கிறாங்க. வந்து அவங்க வேண்டுதலை செய்கிறாங்க. நேர்த்திக் கடன். நம்ம போன தடவை இது மாதிரி வண்டி நிற்கும். இதுதான் நம்ம ஆட்டோ. நம்ம ஆட்டோவுக்கு பொட்டுலாம் வச்சாச்சு, பூஜை போட்டாச்சு. இதுதான் நம்ம நம்ம கோயிலுக்கு வந்தோம், சாமியாக கும்பிட்டாச்சு. பிலிமிசை தை மாதம் 2025 1ஆம் மாதம். இதுதான் பிலிமிசை நேம் போர்டு. கல்யாண யமபுரி. தை மாதன்றதை இங்கே பொங்க வச்சிட்ருக்காங்க பாருங்கள். மேல் பொங்க வைப்பாங்க. நல்லா கட்டிகிட்டு இருந்தாங்க முன்னாடி, இப்போ கட்டி கொஞ்சம் முடிச்சிருக்காங்க, ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதுதான் கோவில். நம்ம ஆட்டோ.
ஆன் பண்ணிட்டேன். மனசை வருத்தப்பட வச்ச ஒரு விஷயம். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான்வாங்க. தேங்க்ஸ். கல்யாண கோயிலுக்கு வந்துட்டோம். பிள்ளைமிசி வந்துட்டு சாமியை கும்பிட்டு போயிட்டோம். நமக்கு மக்கள் துணை இருக்கான்னு கேட்டிங்கன்னா தெரில. ஆனால் தெய்வ துணை நம்மகிட்ட நிறையா இருக்குது. ஆமாம், அது மட்டும் நான் உண்மையாக சொல்லுவேன். அதனால் எந்த தெய்வம் வந்தாலும் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய ஆளாலும் சரி தெய்வத்தைன்னு பார்ப்பேன், எவ்வளோ சின்ன ஆளாலும் தெய்வத்தைன்னு பார்ப்பேன். பாய். அம்மாட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து நல்ல மனைவி, இதே நாள் இதே டைம் இதே டேட் அடுத்த வருஷம்லாம் கல்யாணம் ஆகி என் குழந்தைய நான் இந்த இடத்துல வந்து போட்டு எடுக்கணுமான்னு சொல்லியிருக்கேன். என்னென்னா 2026 இப்போ தை மாதம் 1ஆவது மாதம், இது 1ஆவது மாதம் தேதி என்னன்னு தெரில. ஆனால் இன்றைக்கி வந்து என்ன கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. அதை பார்த்துக்கலாம் தேதியை. அடுத்த மாதம் கல்யாணம் ஆகி குழந்தைய இந்த இடத்துல போட்டு எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் அம்மாட்ட. அது மாதிரி நடந்துச்சுன்னா அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக சீலை எல்லாமே நல்லா வடை பாயாசம் சாப்பாடு போட்டு சாமிக்கு என்னவோ செஞ்சிடுவேன் நான். எனக்கு இந்த அம்மா பண்ணி எப்படியாவது இந்த 2 மாதத்துல எனக்கு கல்யாணம் ஆகிடணும். அடுத்த வருஷம் குழந்தையோடு இங்கே அம்மா போட்டு எடுக்கணும் நான். அதுக்கு அம்மா கண்டிப்பாக உதவி செய்கிறேன்னு இருக்காங்க. பார்ப்போம். பிலிமிசை நம்ம வந்து தெய்வத்தை மட்டுமே நம்புகிறோம், தெய்வத்தை மட்டும் தான் பார்க்க வந்தோம். இந்த ஊர் சைடில் இப்படி தான் இருக்கும், காடுங்க. விவசாயம் தான் இங்கெல்லாம் அதிகமாக. அதுதான் கல்யாண கோயில். நம்ம போனோம்ல அந்த கோயில் அங்கே தான் இருக்குது. அம்மா தனியாக இருக்காங்க. நம்ம ஆட்டோ அங்கே நிற்கிது பார்த்தீங்களா. சிங்கம் சிங்கலாக தான் நிற்குன்ற மாதிரி சிங்கலாக நிற்கிது. ஓகே, இனிமேல் நம்ம கிளம்ப வேண்டிதான். அடுத்து பெரியசாமி கோயிலை பார்த்துட்டு நேராக ஊருக்கு போக வேண்டிதான். சென்னை வாழ வைக்கும் ஊர். என் உடம்புல இன்னும் உயிர் ஒட்டிகிட்ருக்குன்னா அது காரணம் அந்த கடவுளால் மட்டும்தான் சொல்லுவேன். ஆண்டவன் துணை என்கிட்ட இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நான் தனியாக இருந்தாலும் தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் திமுறோடையும் வாழ்கிறேன். அம்மா போயிட்டு வரம்மா, சொன்னது மாதிரி செஞ்சிடு. அடுத்த வருஷம்லாம் என் குழந்தைய இங்கே போட்டு எடுக்கணும். அடுத்த பொங்கல்லாம் தை மாதம் சொல்லட்டுமா? சரி, பாய். பாய்மா.